மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கவனி அரிசியில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். அரவணை பாயசம் மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 8 மணி நேரம் கவனி அரிசி ஊற வச்சு இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது குக்கரில் போட்டுக்கோங்க. சேர்த்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா விசில் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் பாத்திரத்தில் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது நான் டஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன். நான் பாகெல்லாம் எடுக்கல. ஸோ நல்லா தண்ணி சேர்த்து இது நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதி வரணும். வெள்ளெல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் கொதி வந்தால் போதும். நம்ம இந்த இறக்கி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்துருக்கும். கொஞ்சமாக கொதி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக அந்த நுரை வரணும். அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சலசலன்னு வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா கவனி அரிசி ரொம்ப சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன்ல அந்த வெள்ளை தண்ணி அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டியாகி வரட்டும், அது வரையும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 5 ஏலக்காய் உள்ளே இருக்க சீட்ஸ் மட்டும் நசுக்கி சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போவே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு. ஓரளவுக்கு சுண்டி வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நார்மல் கன்சிஸ்டன்சி. ஒரு 1/4 கப் நெய் சேர்த்துருக்கேன். 1/4 கப் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காயட்டும். காஞ்ச கையோட ஒரு 5 பல்லு முந்திரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கு டேஸ்ட்டே இதுதாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. முந்திரி, திராட்சை, தேங்காய் இது 3மே ஒரு பெஸ்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்குது இந்த ரெசிபிக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை முந்திரி சேர்த்து திராட்சை சேர்த்துருக்கேன். திராட்சையும் கொஞ்சம் நல்லா இதாகி வரட்டும். இப்போ தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய் நான் சேர்த்துருக்கேன். 1/2 மூடியும் நல்லா சேர்த்து இந்த நெய்லேயே வறுபடட்டுங்க. இதுக்கு டேஸ்ட்டு இந்த தேங்காய் தான் நடுவில் ஒரு பஞ்சு கொடுக்கும். சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம அந்த கவனி அரிசியை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹல்வா பதத்துக்கு வந்திருக்கும். இப்போ பார்த்து கமகமான நெய் வாசத்தோடு நம்ம ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்க கிச்சன் ஸ்டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.